இந்த சூனியத்தை நம்புபவர்கள் முஷ்ரிக்குகள், அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. நாம பிரச்சாரம் பண்ற நேரத்தில் இது என்னமோ உலகத்தில் முதல்ல நாம சொல்ற மாதிரி இவர்கள் தான் முதலாக சொல்கிறார்கள், இது முஅத்தஸிலாக்கள், இவர்கள் வழிகேடர்கள் அப்படின்னு சொல்லி இவர் பிரச்சாரம் பண்றாரு. சரியா? இவர் மட்டும் இல்ல, இவரோட உள்ள அத்தனை பேரும் இந்த பிரச்சாரம் தான் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதிய ஆதாரமே அவன் முரண்பட்டு பேசுவது. சரியா? முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம். இதுல இந்த சூனியத்தை நம்ப கூடாது, அது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கணும், இது எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நடக்கல என்று சொல்லி நாம மட்டும்தான் சொல்றோம்னு, அதனால நாம வழிகட்டுட்டோம் சொல்லியும் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. இவர்களுடைய உண்மை உதயம் பத்திரிகையில இவரே கைப்பட எழுதின ஒரு வாசகத்தை நான் இப்ப படிக்கிறேன் பாருங்க. சரியா? சூனியம் சம்பந்தமா பிஜேக்கு மறுப்பு எழுதுறாராம். இவரு மறுப்பு எழுதல என்ன எழுதுறாரு தெரியுமா? நாம மட்டும்தான் உலகத்துல சொல்றோம், நீங்க மட்டும் தான் உலகத்துல முதல்ல சொல்றீங்க, நீங்க எல்லாம் வழிகண்டார்ல. இவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டா, நவீன கால அறிஞர்கள் பலரும் இந்த தவறில் வீழ்ந்துள்ளார்கள். யாரு? அப்ப பிஜே மட்டும் இல்ல, அவர பார்வல நிறைய பேர் வீழ்ந்திருக்கிறாங்களாம். சொல்லிட்டு முகமது அல் கஸ்ஸாலி எனும் இஹ்வானுல் முஸ்லிமூன் அமைப்பை சேர்ந்த அறிஞர் இவ்வகையில் பல ஹதீஸ்களை பகுத்தறிவு ரீதியில் ஆய்வு செய்து மறுத்துள்ளார். சரியா? முகமது இப்னு கஸ்ஸாலி மறுத்திருக்காரு அப்படிங்கிறார், முகமது அல் கஸ்ஸாலி மறுத்திருக்காரு அப்படிங்கிறாரு. பிறகு சொல்றாரு, பாகிஸ்தான் ஜமாத்தே இஸ்லாமியின் ஸ்தாபகர் அபுல் ஆலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறித்தும் இத்தகைய விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த ரஹ்மத்துல்லாஹ்வை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிறங்க, பின்னாடி சொல்றேன். சரியா? அபுல் ஆலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் குறித்தும் இது போன்ற விமர்சனங்கள் உள்ளன. இவ்வாறே முகமது அப்து போன்ற அறிஞர்களும் பல அறிவிப்புகளை மறுத்துள்ளார்கள். இதான் பூமராங்கிறது. என்ன பூமராங்? உலகத்தில் நாம மட்டும்தான் மறுத்த, நாம மட்டும்தான் வழிகண்டாங்கல்ல, அவரே பட்டியல போடுறாரு யார் யார் மறுத்திருக்காங்க சொல்லிட்டு, இவர்களது ஹதீஸ் துறை சார்ந்த இத்தகைய விமர்சனங்கள் பாமர மக்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை. இவர்களை நேசிக்கும் சகோதரர்களும் இவர்களுடைய இத்தகைய கருத்துக்களை மக்கள் மன்றக்கு கொண்டு வரவில்லை. இவர்கள் சார்ந்த அமைப்பை சேர்ந்த பலரும் இவர்களின் இத்தகைய கருத்துக்களின் தாக்கத்திற்கு கூட உட்படவில்லை. ஆயினும் தமிழ் உலகில் இத்தகைய கருத்துக்கள் பரவலாக பாமரர்கள் மத்தியிலும் கூட இடம் பிடித்ததற்கு இந்த கருத்தை முன்வைத்த அறிஞர் பி ஜெயினுல் ஆபிதீன் உலவி அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கே காரணம். உங்களுக்கு அவர் மேல உள்ள காழ்ப்புணர்வு தான் காரணம். என்ன காரணம்? இந்த கருத்துக்களை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்களாம், எடுபடலையா. ஆனா பிஜே சொன்னா மட்டும் மக்கள் கேட்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. இதுதாங்க அவங்களுக்கு தாங்க முடியல. சரியா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த ரஹ்மத்துல்லாஹ் மனசுல வச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன்ல. இப்ப பிஜே இந்த கருத்தை சொன்னதுனால பிஜே முஅத்தஸிலா அன்சார் மௌலவியோட தலைப்பு பாத்தியல, முஅத்தஸிலாக்களின் வழியில் பிஜே ஆபிதீன். சரியா? நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, பிஜே இந்த கருத்தை சொன்னதினால் முஅத்தஸிலான்னு சொன்னீங்களே, அபுல் ஆலா மௌதூதி சொன்னதாக நீங்களே சொல்லிட்டு அப்ப அவருக்கு மட்டும் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னீங்களே, அவரும் இந்த வழிகட்ட சிந்தனையை சொல்லியிருக்காராம். ஆனா அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அருள் புரியட்டும். யாருக்கு? இவர பார்வையில எவன் வழிகேடனோ அவனுக்கு அபுல் ஆலா மௌதூதி ரஹ்மத்துல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அவரும் இப்படி ஒரு வழிகேட்ட சிந்தனை இருந்தாரு. இன்னைக்கு பிஜே வழிகட்டு போய் முஅத்தஸிலா ஆயிட்டாரு. பிஜே மட்டும் முஅத்தஸிலா, அபுல் ஆலா மட்டும் ரஹ்மத்துல்லாஹ். ஏன் தெரியுமா? தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம். ஏன் அபுல் ஆலா ரஹ்மத்துல்லாஹ் போனார்னா, புத்தளத்தில் நடந்த தேசிய இளைஞர் மாநாடு ஜமாத்தே இஸ்லாமியுடைய 2005 அதிலே இலங்கையில் ஜேஎஸ்எம் சார்பாக அபூபக்கர் சித்திக் மதனி அவர்களுக்கும் இந்த இஸ்மாயில் சலபி அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது. கொடுத்து வாய மூடிட்டாங்க, பொத்திக்கிறீங்க. சரியா? அதே மாதிரி அகார் முகமது வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணாரு, sheikhagar.org. அதுக்கு இவர் வாழ்த்து செய்தி, இந்த வெப்சைட் மூலமாக நிறைய தகவல் மக்கள் மத்தியில் பரவ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். யாருக்கு? அபுல் ஆலா மௌதூதியை பின்பற்றுகிற ஜமாத்தே இஸ்லாமியுடைய வெப்சைட்டுக்கு இவர் வாழ்த்து செய்தி. ஏன் உங்க பார்வையில தான் அவர் முஅத்தஸிலா ஆகணுமே? ஏன் அந்த பக்கமா அகார் கோவிச்சுக்குவாரு, இந்த பக்கமா அஜுல் அக்பர் கோவிச்சுக்குவாரு, இந்த பக்கமா வேற யாரா மின்ஹாஜ் கோவிச்சுக்குவாரு. இந்த கோபத்தாவத்தை தவிர்க்கிறதுக்கு அவர் மட்டும் ரஹ்மத்துல்லாஹ், பிஜே மட்டும் முஅத்தஸிலா. நான் கேட்கிறேன், நீங்க நியாயவாதியா இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே அளவுகோல வைக்கணுமா இல்லையா? இவரை முஅத்தஸிலா என்று சொன்ன அதே வழிகட்ட உங்க பார்வையில வழிகட்ட சிந்தனையை சொன்ன
அபுல் ஆலாவையும் வழிகேடர் என்று சொல்லுங்க. நாங்க சொல்றோம் அபுல் ஆலா மௌதூதி தஜ்ஜாலுடைய வருகையினுடைய அவரே சொல்லுவார்ல, வருகையை மறுத்தார், நிறைய செய்திகள் ஷியாக்களுக்கு சாதகமாக பேசி இருக்கிறார், வழிகேடன் நாங்க சொல்றோம். நீங்க ஏன் இந்த உங்களையும் வழிகேடனுங்கிறோம், அபுல் ஆலாவையும் வழிகேடனுங்கிறோம். ஆனா நீங்க எங்களை வழிகேடன் சொல்லிட்டு ஏன் அபுல் ஆலாவை வழிகேடன் என்று சொல்ல முடியல? அங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மடி கனத்து போய் நிக்குது. சரியா? அதனாலதான் அங்க மடி கனத்து போய் நிக்கிறதுனால ஒன்னும் செய்ய